ஜாக் சூப்பர் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போர்ஷன் +1 போர்ஷனில் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் உள்ள நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ஆம்பியர், 1 ரேடியன், 1 ஸ்ட்ரேடியன். என்ன பண்ணால் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியான லென்த்தினுடைய SI யூனிட் மீட்டருக்குரிய வரையறையை பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதேமாதிரி செகண்ட் ஹெட்டிங் நிறைக்குரிய அலகு கிலோகிராம், 1 கிலோகிராம்ன்றதை டிஃபைன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். தேர்ட் கொஸ்டின் செகண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின். இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி கோயிங்காக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இன்னைக்குரிய ஃபஸ்ட்டு டாபிக் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் அப்படின்றது நமக்கு தெரியும். 1 ஆம்பியர்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், 1 ஆம்பியர் என்பதை எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆம்பியரை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு நேரான நீண்ட கடத்தியை நம்ம எடுத்துக்கணும். நேரான நீண்ட கடத்தி, லாங் ஸ்ட்ரைட் இன்ஃபைனைட் கண்டக்டர் அப்படின்ற ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பி. அந்த கம்பியினுடைய திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். மைன்யூட்டானா அதனுடைய கிராஸ் செக்ஷன் நெக்லிஜிபிளாக இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஹேர் இருக்கு இல்லையா, ஹேர்னுடைய திக்னஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதில் டயாமீட்டர் நம்மளால் அவ்வளோ மெஷர் பண்ண முடியாது. அது மாதிரி அந்த ஹேர் அளவு இருக்கக்கூடிய திக்னஸ் இருக்கக்கூடிய, அதாவது அதனுடைய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஒன்று எடுத்திருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 கண்டக்டரும் போத்தா parallel to each other, 2 கடத்திகளும் ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 2 இணை கடத்திகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இணை கடத்திகளை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் எல்லாம் ஒரு அரை சர்க்கிள் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு காமன் ஆக்சிஸ் இருக்குது. அந்த காமன் ஆக்சிஸை சென்டராக வச்சு அது ரொட்டேட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளை மெயின்டைன் பண்ணோம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் வரல. இந்த ஆக்சிஸை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா கீழே இருக்கக்கூடிய 2 ஸ்டாண்டில் மாதிரி இருக்கிறதுல நம்ம வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஒரு இப்போ நம்ம அங்கே டெஃபினிஷன் பார்த்த பிரகாரம் இது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் நம்ம வச்சுக்கலாம். இது அனதர் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். போத் கண்டக்டர்ஸ் ஆர் parallel to each other. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கணும். அதுக்காக இந்த பேரலல் வயர்ஸ் பேரலாக 2 இன்ஃபினிட் கண்டக்டரை பேரலாக வச்சுருக்கோன்றதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், அந்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்த பிரகாரம் இது ஒரு லாங் ஸ்ட்ரைட் இன்ஃபைனைட் கண்டக்டர், நீண்ட நேரான கடத்தி. இதுக்கு இணையாக இன்னொரு நீண்ட நேரான கடத்தியை வச்சுருக்கோம். இப்போ இந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் நமக்கு போகுது. இப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் போச்சு அப்படின்னா அங்கே அதை சுற்றிலும் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், காந்தப்புலம் உருவாக்கப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த காந்தப்புலத்தை தான் நம்ம பீன் வச்சுருக்கோம். அப்போ ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் போச்சுன்னா அங்கே அதை சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னா மின்னோட்டமும் காந்தப்புலமும் இருந்தால் அங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரியலனாலும் பரவாயில்லை. ஐயும் பியும், அதாவது மின்னோட்டமும் காந்தப்புலமும் இருந்துச்சுன்னா அங்கே மின்னியக்கு விசை எஃப்ன்ற விசை செயல்படும் அப்படின்றத தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அந்த விசை எந்த இடத்துல செயல்படும் அப்படின்னா அந்த கண்டக்டருடைய நீளம், டோட்டல் லென்த் எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் சின்ன குவான்டிட்டியை நம்ம எடுத்துக்கணும். அந்த யூனிட் லென்த்தில் தான் நமக்கு ஃபோர்ஸுன்றதை ஆக்ட் பண்ணி வருது. அந்த யூனிட் லென்த்தில் தான் நம்ம என்ன சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத பற்றி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 2 இணை கடத்திகளானது
ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும்போது அது வழியாக மின்னோட்டம் செல்லுச்சுன்னா, அப்படி செல்லும்போது என்ன செய்யணும்னா, அந்த யூனிட் லென்த்தில் ஓரலகு அந்த நீளத்தில் உருவாக்கக்கூடிய விசையினுடைய மதிப்பு 2 × 10⁻⁻7 Nm/m என்ற விசையை உருவாக்கினால் அந்த கடத்தியின் வழியாக செல்லும் மின்னோட்டத்தை ஆம்பியர் என வரையறுக்கின்றோம். அப்போ 2 × 10⁻⁻7 Nm/m விசையை உருவாக்குனாதான் அந்த கடத்தியின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இதுக்குரிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கரண்ட் பாசிங் த்ரூ த ஈச் ஆஃப் 2 straight parallel conductors ஆஃப் இன்ஃபைனைட் லென்த். இன்ஃபைனைட் லென்த்னா என்னது அப்படின்னா, இப்போ இது ஒரு பேனானா இதனுடைய நீளத்தை நம்ம வந்து மேபி வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது மெஷரபிள். இப்படி மெஷர் பண்ண முடியாமல் இதனுடைய நீளம் போயிட்டே இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன இன்ஃபைனைட் லென்த். இன்ஃபைனைட் லென்த்னால் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. அதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து நெக்லிஜிபிள். அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது போத் த கண்டக்டர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் அப்பார்ட். 2 கடத்திகளை எப்படி வச்சுருக்கணும், 1 மீட்டர் தொலைவில் பிரித்து வச்சுருக்கும் போது அதில் உருவாக்கக்கூடிய விசையினுடைய மதிப்பு தான் 2 × 10⁻⁻7 Nm/m அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விசையை உருவாக்கக்கூடிய அந்த கடத்தின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை தான் நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹோல் திங் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த வேக்கம். வெற்றிடத்தில் நம்ம வச்சுருக்கணும். அப்போ வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளி. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். 2 கடத்திகளுக்கு இடையே உள்ள தொலைவு 1 மீட்டர் வெற்றிடத்தில் இருக்கணும். 1 மீட்டர் இடைவெளியில் இருக்கணும். அந்த கடத்தினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த கடத்தினுடைய நீளம் முடிவிலா நீளமுடையதாகவும் நேரான இணைக்கடத்தியாகவும் இருந்துச்சுன்னா அது வழியே பாயும் சீரான மின்னோட்டம். இந்த சீரான மின்னோட்டன்றது ரொம்ப முக்கியம். அந்த மின்னோட்டமானது அவ்விரு கடத்திகளுக்கு இடையே 1 மீட்டர் நீளத்தில் 2 × 10⁻⁻7 Nm/m விசையை ஏற்படுத்தினால் அம்மின்னோட்டம் 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுகின்றது. இந்த டெஃபினிஷன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி டெஃபினிஷன் 12th ஸ்டாண்டர்டில் நல்ல டீட்டெயிலாக நமக்கு டெரிவேஷனோடு வரும். அப்போங்க இது இப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா +2ல் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஆம்பியர்னு வரைகிறதுக்கு என்ன எடுத்துக்கணும், 2 பேரலல் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கணும். அதனுடைய டயாமீட்டர் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கணும். போத் கண்டக்டர் ஆர் பிளேஸ்ட் அட் 1 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்கணும். வேக்கமில் வச்சுருக்கணும். அப்போ அதுக்கிடையே செயல்படக்கூடிய விசையினுடைய மதிப்பு 2 × 10⁻⁻7 Nm/m. அந்த மின்னோட்டத்தை நம்ம என்ன சொன்னால் 1 ஆம்பியரில் வரையறுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் டாபிக் வந்து அதாவது பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னால் தலக்கோணம். தலக்கோணத்தை அளவிடும் அலகு ரேடியன். தலக்கோணத்தை அளவிடும் அலகு 1 ரேடியன். பிளேன் ஆங்கிளினுடைய யூனிட் வந்து 1 ரேடியன். இதை தான் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈஸி கோயிங் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸில் அந்த பென்சிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆர்க் வரைகிறோம். அந்த ஆர்க்குக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வட்டவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வட்டவில்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அந்த பாதி ஆர்க்கு தானே வரைஞ்சிருக்கோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரி ஷேப் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிள் மாதிரி ஷேப் வரும். இது ரெண்டுமே பேங்கிள். இந்த பேங்கிளில் வந்து இதுதான் வளையல். இந்த வளையல் மாதிரி இந்த வேறு பொருட்களையும் நம்ம வட்டவடி சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். இது சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும். அப்போ சென்டரில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாலோவாக இருக்கும். இந்த இதுலேயும் இந்த சர்ஃபேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிள் அப்போ நம்ம அந்த காம்பஸை வச்சு நம்ம வரையும் போது ஒரு சின்ன ஆர்க் இதுலேருந்து இது வரைக்கும் தான் வரைஞ்சிருக்கோம். மீதி இருக்கிறதுலாம் நம்ம டாட்டர் லைனில் போட்டுக்கலாம். அப்போ இதை தான் நம்ம சர்க்கிள்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு காம்பஸை ஒரு சென்டரை வச்சு ஒரு ஆர்க் ஒரு வட்டவில் வரையணும். அந்த வட்டவில்ல இந்த பகுதி, மற்ற பகுதியில் நம்ம டாட்டர் லைனில் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஒரு வட்டம் உருவாக்கப்படும், ஒரு சர்க்கிள் உருவாக்கப்படும். இப்போ நம்ம இந்த ஆர்க் அந்த டார்க்காக இருக்கக்கூடிய இதை தான் நம்ம வட்டவில்னு சொல்கிறோம். இந்த வட்டவில்லினுடைய நீளம் 2 எண்டையை என்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி ஓவோட இணைக்கிறோம். அப்போ இதை இதோட இணைக்கிறோம், இதோட இணைக்கிறோம். அப்போ அந்த வட்டவில் அந்த வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம்
தீட்டா என கொள்ளப்படுகிறது. தீட்டா என்பது கோணம். வட்டவில்லானது அந்த சென்டரில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தீட்டா என கொள்ளப்படுகிறது. அப்போ அதனுடைய அந்த வட்டத்தினுடைய ஆரம் ஆர் என கொள்ளப்படுகின்றது. இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வட்டவில் இருக்கு இல்லையா, லென்த் ஆஃப் த ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றதுல இருந்துச்சு அப்படின்னா, அங்கே மேக் பண்ணக்கூடிய அந்த சென்டரில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தலக்கோணம். அந்த தலக்கோணத்தை தான் நம்ம ரேடியனில் டிஃபைன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஆர்க்கும் அந்த வட்டவியலினுடைய நீளமும் இந்த வட்டத்தினுடைய ஆரமும் சமமாக இருக்கும்போது அந்த வட்டவில் மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் நம்ம ரேடியன் என வரையறுக்கலாம். ஆங்கிள் subtended at the center of a circle by an arc length which is equal to radius of the circle. வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளமுடைய வட்டவில்லானது வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் ஒரு ரேடியன் என வரையறுக்கப்படுகின்றது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரேடியன். ஸ்ட்ரேடியன் வந்து எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா, திண்ம கோணத்தினுடைய அலகு தான் நம்ம ஸ்ட்ரேடியன் சொல்கிறோம். அதுக்கு பேர் சாலிட் ஆங்கிள். இப்போ சாலிட்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கோழி குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கோழி குண்டு எப்படின்னா இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். இன்னர் சைட்லாம் எப்படி இருக்குன்னா ஹாலோவாக இருக்காது, ஃபுல்லாக வந்து கவர்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி கவர்டாக இருக்கும். இதை தான் நம்ம ஸ்பியர்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் நம்ம வந்து சாலிட் ஸ்பியர். இப்போ இந்த சாலிட் ஸ்பியரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ஸ்பியர்னுடைய சென்டர் ஓன்னு எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்மால் பார்ட், இந்த ஸ்பியரில் ஒரு ஸ்மால் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதான் அந்த ரெட் கலரில் இருக்கதான் நம்ம ஸ்மால் பார்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அதாவது ஆர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கு. அது ஆறுன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சாலிட் ஸ்பியரில் இந்த ஸ்மால் ஆர்க் மாதிரி எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த அதனுடைய ஏரியா இந்த ஸ்மால் இது ரெட் கலரில் இருக்கலையே, அதுதான் நம்ம என்னுடைய ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஸ்பியர். அதனுடைய ஏரியா ஏன்னு வச்சுக்கிறோம். அந்த ஏரியாவானது அந்த சென்டரில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரேடியஸ்னுடைய ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் தான் இந்த பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த சென்டரில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், லென்த் ஆஃப் த ஆர்க் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் நம்ம எடுத்த மாதிரி ஏரியா ஆஃப் த ஸ்பியர், அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். அப்படி இருந்தால் தான் அந்த சென்டரில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிளில் சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம், திண்மக்கோணம்னு சொல்கிறோம். அதை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லலாம், இதே டெஃபினிஷன் தான். ஆங்கிள் subtended at the center of a circle நம்ம படித்தோம் இல்லையா, அந்த சர்க்கிளுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணணும், ஸ்பியர்னு போடுறோம். அப்போ center of the sphere by the surface of the sphere, that is area which is equal to square of the radius of the sphere. கோளத்தின் ஆரத்தின் வர்க்கத்திற்கு சமமான பரப்புடைய கோளத்தின் ஒரு பகுதி கோளத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 ஸ்டேடியன். சரி, நெக்ஸ்ட் டாபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டி, அடிப்படை அளவுகளை அளவிடல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அடிப்படை அளவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். லென்த்து, மாஸு, டைமு, இன்னும் வந்து கரண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு படித்தோம். அதில் ஃபஸ்ட்டு இது வந்து லென்த்தை நம்ம எடுத்துக்கிறோம். லென்த்தை எப்படி அளவிட போகிறோம், இப்போ எப்படி அளவிட போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீளம் என்பது என்ன, லென்த்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏங்கிறது ஒரு புள்ளி, பிங்கிறது இன்னொரு புள்ளி. இப்போ ஏன்ற புள்ளியிலேருந்து பின்ற புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீளம்னு சொல்லலாம். அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் லென்த் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ
இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோம், வேர்ல்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மிகச்சிறிய உயிர்களும் இருக்கும், மிக பெரிய உயிரினங்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிகச்சிறிய துகள்களும் இருக்கும், மிகப்பெரிய பொருட்களும் காணப்படும். மிகச்சிறிய பொருட்களால் உருவாக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு பேர் நுண் உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நுண் உலகம் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி, அல்லாட்டி மிக நுண்ணிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா, மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான், இதெல்லாம் மிக சிறிய பொருட்கள். இந்த பொருட்களானது ஒரு பொருள் மற்றொரு பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு பார்த்தோம்னாலும் ரொம்ப சிறியதாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இஸ் வெரி ஸ்மால். இரண்டு நுண்ணிய துகள்களுக்கு இடையே உள்ள தொலைவும் மிக குறைவாக இருக்கும். அதனால தான் அதை பேர் நுண் உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது தவிர இயற்கையில் மிகப்பெரிய பொருளாக காணக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேரண்டம் சொல்லலாம். அந்த மிகப்பெரிய பொருட்கள் அதிக தொலைவில் உள்ளவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி மிகப்பெரிய பொருட்கள் இயற்கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கேலக்ஸி, ஸ்டார்ஸ், எர்த், மூன் அண்ட் சன், விண்மீன் திரள்கள், விண்மீன்கள், பூமி, நிலா, சூரியன், இவை யாவும் மிகப்பெரிய பொருட்கள். இந்த மிகப்பெரிய பொருட்களானது ஒன்று மற்றொன்றைக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகமாக காணப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மிகச்சிறிய பொருளுக்கு இடையே உள்ள தொலைவையும் மிகப்பெரிய பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவையும் நம்மளால் அளவிட முடியும். அதை தான் நம்ம தொலைவை தான் நம்ம என்ன சொல்லலாம், லென்த்துன்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்ஸ், இந்த சின்ன பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவை எப்படி அளவிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில் நேச்சராக லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணலாம், வெர்னியர் காலிஃபர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கலாம். மீட்டர் ஸ்கேல் 1 மீட்டர் அளவுகோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 மீட்டர் நீளம் உடையது. 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ மீட்டர் ஸ்கேலை பயன்படுத்தி எவ்வளவு அளவு அளக்கலாம் அப்படின்னா 1 மீட்டர், அதிகமான அளவு 1 மீட்டர், மிகச்சிறிய அளவு எவ்வளோ கண்டுபிடிக்கலாம்னா 10⁻³ மீட்டர் வரைக்கும் நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். 10⁻³ 1 மில்லிமீட்டர். நம்ம ஸ்கேல்லே பார்த்தோம்னா 0க்கு அப்புறம் 1 இருக்கும். அந்த 1ன்றது 1 சென்டிமீட்டர். அந்த 1 சென்டிமீட்டரை 10 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியாக வச்சுருப்போம். அந்த ஒரு கோட்டினுடைய மதிப்பு தான் 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ 1 மில்லிமீட்டர் ஒன்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 0.001 மீட்டர். அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணலாம். அப்போ மீட்டர் ஸ்கேலை வச்சு 0.001 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் நம்ம மிகச்சிறிய தொலைவை கண்டறியலாம். இப்போ 1 மில்லிமீட்டர் அப்படின்னா ஹேரினுடைய திக்னஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், முடியினுடைய திக்னஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ்னா திருகு அளவியை பயன்படுத்தி 10⁻⁻5 மீட்டர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 10⁻⁻5னா நம்ம பவரில் போட்டோம்னா நேற்று நம்ம பார்த்தோம்ல மெட்ரிக் சிஸ்டத்தில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ சாதாரணமாக இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி கோயிங் தான். நான் இதை எப்படி எழுதுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ 10⁻⁻5 மைனஸ்ன்னு வந்தாவே நம்ம பாயிண்ட் போட்டு தான் நமக்கு பின்னாடி எழுதுகிற மாதிரி வரும். அதனால் இதை எப்படி ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1ன்றதை கடைசியில் போட்டுக்கலாம். அப்போ புள்ளிக்கு ஒரு 0 ஞாபகம், இப்போ 5 0 நம்ம போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளிக்கு ஒரு 0, 1, அடுத்து ஒரு 0, 2, 3, 4, 5, அப்புறம் 1 போட்டோம் அப்படின்னா 10⁻⁻5 மதிப்பு 0.0001 மீட்டர். இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா மைன்யூட்டாக நம்ம ஸ்க்ரூ கேஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம மீட்டர் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஸ்க்ரூ கேஜில் ஒரு
டிவிஷன் மிக குறைவாக அதனுடைய மீச்சிற்றளவை எவ்வளோன்னா 0.01 மீட்டர். அந்த அளவுக்கு மிக மிக குறைவான நீளத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓவராலாக இந்த திருக்கலவியை பயன்படுத்தி எவ்வளவு நீளத்தை அளக்கலாம்னா 50 மில்லிமீட்டர் நீளம் வரைக்கும் நம்மளால் அளக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெர்னியர் காலிஃபர். வெர்னியர் காலிஃபரை பயன்படுத்தி 10⁻⁴ மீட்டர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்போ 0.0001 மீட்டர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதனுடைய மீச்சிற்றளவை எவ்வளவு அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை மூணையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். மிகச்சிறிய அளவு நீளம் 0.001, அதை ஸ்குருக்கேஜை வச்சோம். அதை விட கொஞ்சம் பெரிய அளவு இருந்துச்சுன்னா அதை பெரிய அளவை வெர்னியர் காலிஃபரை வச்சோம். அதை விட பெரிய அளவு இருந்துச்சு அப்படின்னா மீட்டர் ஸ்கேலை வச்சும் நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி நீளத்தை நம்ம மெஷர் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.